ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண ஸ்பாட் தான் சார்மினார். சார்மினார் வந்துட்டு கேர்ள்ஸ் கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். சார்மினாருக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹேண்ட்பேக், உங்க லக்கேஜ் எல்லாமே நீங்க கிளாக் ரூம்ல நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு தாங்க உள்ள போக முடியும். அதே மாதிரி செல்ஃபி ஸ்டிக் கூட அலோடு கிடையாதுங்க. சார்மினார்னா வேற ஒண்ணும் இல்ல, இது ஒரு பள்ளிவாசல். சார்னா ஹிந்தில 4 இல்லையா, மினார்னா வந்து கோபுரங்க. சார்மினார்னா 4 கோபுரம். சார்மினார் 1591 இயர்ல கட்டப்பட்டதுங்க. இந்தியால தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்ல இந்த கோபுரம் இருக்குங்க. இந்த மான்யூமெண்ட் அவங்க கட்டுறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா 1599ஆம் ஆண்டு பிளேக் நோய் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதற்காக அதனை கொண்டாட விதமாக இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. முகமது குலி குப்ஷா என்பவரால் கட்டப்பட்டது. இந்த சார்மினார் கோபுரத்தை மையமாக வச்சுதான் ஹைதராபாத் நகரமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த மான்யூமெண்ட் கட்டுறதுக்கு பெர்ஷியால இருந்தெல்லாம் ஆள் வரவழைச்சு கட்டி முடிச்சிருக்காங்க. இஸ்லாமிக் டச்ல அமைந்த இந்த மான்யூமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். ஒரு பக்கமும் 20 மீட்டர் நீளமுடையது. நாங்க சார்மினாருக்குள்ள போயிட்டு இருக்கோங்க. உள்ள வந்துட்டு படிக்கட்டுல தான் இருக்கும். ஆக்சுவலா வீடியோ அலோட் கிடையாது, அதனால கொஞ்சம் கிளிப்பிங் தான் எடுத்திருப்பேன். சோ இந்த மாதிரி ஒரு இடுக்கான ஒரு படிக்கட்டுல தான் நம்ம மேல ரீச் பண்ணுவோம். மேல ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபேட்டான ஆளுங்கலாம் உள்ள போக முடியாது. மேல வியூ பாயிண்ட் இப்படிதான் இருக்குதுங்க. ரொம்ப அழகா இருக்குது பாக்குறதுக்கு இந்த பில்டிங். 4 கோபுரத்துல பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்ல ரொம்ப அழகா டீடைலான ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த 4 கோபுரமே பாத்தீங்கன்னா எல்லா ரோட்ஸையுமே பார்த்த மாதிரி தாங்க இது டிசைன் பண்ணிருக்காங்க. கிரானைட் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் கொண்டு இது கட்டப்பட்டிருக்கு. நாங்க மேல வந்து ஒரு 1/2 to 1 hour நாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்க வந்து வீடியோகிராஃப் மட்டும் அலோட் கிடையாதுங்க. போட்டோஸ் நீங்க எடுத்துக்கலாம். சார்மினாருக்கு கீழே பாகியலட்சுமி கோயில் இருக்கு. இதுக்கு மேலதான் சார்மினார் பில்டிங் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையும் இருக்கு. சார்மினார் நாங்க சுத்தி பார்த்துட்டு கீழே வந்து ஷாப்பிங் பண்ண இறங்கிட்டோம். வாட்ச் கலெக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான வாட்ச் கலெக்ஷன். அதுவும் நிறைய இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருந்ததுங்க. இது எல்லாமே நெக் செட் தான். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. பட் நான் ஷாப்பிங் பண்ணல, பிகாஸ் எனக்கு இப்பெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த மாதிரி நெக்லஸ்ல இல்ல. பட் வாட்சஸ் வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமமே வந்து 500-600 அந்த மாதிரி ரேஞ்சு தான். நான் இந்த வாட்ச் வந்துட்டு எவ்வளவு ருபீஸ்க்கு வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்குல்ல என்னோட வாட்ச். எனிவேஸ் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் அண்ட் குர்த்தி வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. ஜங் மியூசியம் ஹைதராபாத் தாங்க போயிருந்தோம். என்ட்ரி டிக்கெட் தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா கிட்ஸுக்கு வந்து 30 rupees, பெரியவங்களுக்கு வந்து 50 rupees. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஐடல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஹைதராபாத்தோடைய 7வது நிசாமின் பிரதம அமைச்சரான மூன்ராப் நவாப் மிர் யூசுப் அலி கான் சலார் சங் 1889ல இருந்து 1949ல தன்னுடைய வருமானத்துல கொஞ்சமா தனக்காக செலவு பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே 35 இயர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பொருட்கள் எல்லாம் சேகரிச்சிருக்காரு. இந்தியால 3 நேஷனல் மியூசியத்துல இதுவும் ஒன்று. உலகெங்கிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட அதிகமான கலைப்பொருட்கள் இங்க இருக்கு. இது ஒரு கலைப்பொருள் மியூசியம்ங்க. யானை தந்தம், சலவைக்கல் போன்றவற்றால் செய்யப்பட்ட பல விதமான பொருட்கள் இங்க இருக்கு. இந்தியாஸ் 3rd biggest மியூசியம். இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த மியூசியத்தை வந்து நீங்க பாக்குறதுக்கு எப்படியோ ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடும். அப்பதான் நீங்க கம்ப்ளீட்டா எல்லா ஃப்ளோர்ஸும் சுத்தி பார்க்க முடியும். நாங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் தான் போயிட்டு இருக்கோம். இது ஹைதராபாத் தெலுங்கானாவுடைய செக்ரட்டரியேட். இது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் ஃபார் தி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். சலார் ஜங் மியூசியத்தை நாங்க முடிச்சிட்டு அடுத்து நாங்க என்டிஆர் கார்டன் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பயங்கர பசில இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, சோ அதுக்கு வாசல்லே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருந்ததுங்க. சோ அதனால நாங்க வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணிருந்தோம். இங்க வந்து எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நல்லா காத்து அடிக்குங்க. ஓப்பன் ஸ்பேஸா இருக்கிறதுனால பயங்கர காத்துமா நல்லா சிறு இருந்தது. நாங்க போன கிளைமேட் ரொம்ப சூப்பராவும் இருந்தது. இந்த காத்துக்கும் பசியில சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடறதுக்கும் ரொம்ப செமையா இருந்தது. சோ நாங்க சாப்பிட்டுட்டு இங்க போயிட்டோம். உள்ள வந்துட்டு ஸ்லிப்பர் ஷூஸ் எல்லாம் அலோட் கிடையாது. சோ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நீங்க வெளியில அவுத்து வச்சுட்டு தான் உள்ள போக முடியும். என்டிஆர் கார்டன் ஒரு சின்ன அதுவும் ரொம்ப அழகான ஒரு பார்க்குங்க. கிட்டத்தட்ட 36 ஏக்கர் பரப்பளவுல உசேன் சாகர் லேக் பக்கத்திலே இந்த பூங்கா அமைஞ்சிருக்கு. இந்த பூங்கா ஜியோகிராபிக்கலி நகரத்தோட மையத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது ஹார்ட் ஆஃப் த சிட்டில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம பிர்லா மந்திர், நெக்லஸ் ரோட், அப்புறம் லும்பினி பார்க் இது எல்லாமே ரொம்ப பக்கத்திலே இருக்குங்க. 1999ல ஆந்திராவின் முன்னாள் முதல்வரான என்.டி. ராமாராவ் நினைவு சின்னம் அமைக்க 55 ஏக்கர் நிலம் பயன்படுத்தப்பட்டது. சந்திரபாபு நாயுடு இந்த பார்க்க திறந்து வச்சிருக்காரு. இவர் தாங்க என்டிஆர். பாத்துக்கோங்க, அந்த காலத்துல ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர் இவரு. நம்ம ஊர்லயுமே எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி, அதே மாதிரி இப்ப கலைஞருடைய சமாதி வச்ச மாதிரி தான் இங்கேயுமே வந்து என்டிஆர் உடைய நினைவு சின்னமாக இந்த ஒரு சமாதியை வந்து இங்க பண்ணி வச்சிருக்காங்க. இதான் என்டிஆர் கார்டன். இந்த இடம் வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகா பச்சை பசையில இருக்கு. அதுவும் இல்லாம வந்துட்டு இங்க எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லைங்க. எல்லாருமே இந்த கிராஸ் மேல ஏறி நடக்கலாம். யாருமே எந்த ஒரு கண்ட்ரோலும் பண்ணல. நம்ம ஃப்ரீடமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கரெக்டா நாங்க ஒரு 1 to 1.5 hours இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
இதுதாங்க தெலுங்கானாவுடைய மார்டைஸ் மெமோரியல், தெலுங்கானா அமரஜோதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மான்யூமெண்ட் பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. 1969ல தெலுங்கானா அப்படின்ற செப்பரேட்டா ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 369 ஸ்டூடெண்ட்ஸ் போராடி இருக்காங்க. இப்படி தனி தெலுங்கானா மாநிலத்திற்காக போராடும் பொழுது 369 மாணவர்கள் இருந்ததற்கு நினைவு சின்னமாக இந்த ஒரு மான்யூமெண்ட் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுங்க. இதுக்கு பக்கத்திலே லும்பினி பார்க் இருக்குதுங்க. இந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. அடல்ட்டுக்கு 20 ரூபீஸ், கிட்ஸுக்கு 10 ரூபீஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு புத்தருடைய சிலை அந்த ஹுசேன் சாகர் லேக் சொன்ன இல்லையா, அதுக்கு நடுவுல ஒரு புத்தர் சிலை இருக்கு. அதுவும் இல்லாம அம்பேத்கர் சிலையும் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம போட்டிங் ரைடு மாதிரி போகும். ஸோ அதுக்கு முன்னாடி சில கேம்ஸ் எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது அவ்வளோ ஒன்றும் பெரிய பார்க்குன்னு சொல்ல முடியும். பெர் ஹெட் 50 ரூபீஸ் கொடுத்து இந்த கேம்ல போனோம். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரைட்லயுமே பெர் ஹெட் 100 ரூபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க 3 பேருமே அந்த ரைட்ல ஏறி போனோம். ஸ்ட்ரைட்டா போட்டிங் போயிட்டோம். இங்க ஹைதராபாத்ல எல்லா பிளேஸுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. அவங்க மெயின்டெனன்ஸ்ல இருந்து அந்த கிராஸ் லுக்ல இருந்து எல்லாமே ரொம்பவே நல்லா யூனிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு. மைசூர், பெங்களூர், அதுக்கப்புறம் நாங்க கன்னியாகுமரி கூட போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அங்க இருக்கிறத விட இந்த ஏரியா ஈவன் சென்னை கம்பேர் பண்ணும்போது இங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இந்த போட்டிங்க்கு பெர் ஹெட் 100 ரூபீஸ். இது ஸ்ட்ரைட்டா அந்த புத்தா ஸ்டாச்சுக்கு கூட்டிட்டு போவாங்களா. பட் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ஸ்பீட் போட் தான் எடுத்திருந்தோம். கேட் 1, கேட் 2, கேட் 3 அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் கேட் இருக்கு. ஸ்பீட் போட்டுக்கு அதாவது 3 to 4 மெம்பர்ஸ் உட்கார அளவுக்கு அவங்க ஸ்பேஸ் இருக்குங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ். அந்த பெரிய போட் இருக்குல்ல, அது 100 ரூபீஸ் சொன்னேன் இல்லையா, அது புத்தா ஸ்டாச்சுக்குள்ள நம்ம இறங்கலாம். அங்க போய் நம்ம சுத்தி பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லை, நாங்க நைட் பஸ் பிடிக்கணும் அப்படின்றதுனால நாங்க ஸ்பீட் போட் எடுத்துக்கிட்டோம். 500 ரூபீஸ்க்கு இது ஒரு வர்த்தான ஒரு போட் ரைட் தான். நான் சொன்ன புத்தா ஸ்டாச்சு இதாங்க. ஸ்பீட் போட் அப்படின்றதுனால அவர் ஆட்டி ஆட்டி ஓட்டினாருங்க. அதனால தான் நாங்க பயங்கரமா கத்திட்டு இருந்தோம். மான்ஸ்டர் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோ. மான்ஸ்டர் டைட்டா பிடிச்சுக்கோ. எப்படி இருக்கு? இந்த மாதிரி ரைட் போயிருக்கியா? இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ரைட் போயிருக்கியா? இங்க பாரு, எதுல போயிருக்க? இந்த மாதிரி போனது இல்லையா? நீ போயிருக்கியா இந்த மாதிரி ரைடு? 4:30 இருக்குங்க. நாங்க இங்க இருந்து அடுத்து பிர்லா மந்திர் போயிருந்தோம். இந்த கோவில் முழுக்க முழுக்க ஒயிட் மார்பிள்ல பண்ண ஒரு பாலாஜி டெம்பிள். காலப்பகத் அப்படின்ற ஒரு ஊர்ல 2 மலைக்கு மேல இந்த கோவிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஹுசேன் சாகர் லேக்ல இருந்து சவுத் எண்ட்ல இருக்கு இந்த டெம்பிள். இந்த மலையோட உயரம் பாத்தீங்கன்னா 280 அடி. இங்க இருந்து நீங்க பேர்ட்ஸ் ஐ வியூ பாயிண்ட் பார்க்கலாம். டோட்டல் சிட்டி அப்படியே ஹைதராபாத் சிட்டி அவ்வளவு அழகா தெரியும். சிட்டிக்குள்ள இந்த மலை இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் தான். சென்னை குரோம்பேட்ல குமரகுன்றம் முருகன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான். பட் அதை விட இது ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த டெம்பிள். இதே மாதிரி கன்னியாகுமரியில திருப்பதி டெம்பிள் ஒன்னு இருக்கு. அதை விட சூப்பராவே இந்த டெம்பிள் இருக்கு. உள்ள இருக்கிற பெருமாள் சிலை 11 அடி உயரத்துல நம்மளுக்கு காட்சி அளிப்பாருங்க. இந்த கோவிலை கட்டினது பிர்லா ஃபவுண்டேஷன். இவங்க இந்தியா முழுக்க நிறைய கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலை கட்டி முடிக்க 10 வருஷம் ஆயிருக்குங்க. கரெக்டா 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திறந்து வச்சுட்டாங்க. இந்த கோவில் ராமகிருஷ்ணா மிஷனை சார்ந்த ரங்கநாத நந்தா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. எல்லம்மாள் போச்சாமாள் டெம்பிள் 15th செஞ்சுரியில ஒரு கட்டப்பட்ட கோவிலுங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவில் அப்படி என்ன ஸ்பெஷல்,
ஸ்பெஷல்னா அம்மனுடைய சிலை 10 அடி ஆழத்துல பூமிக்கு அடியில புதைஞ்சிருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த கோவில்ல ஒரு கிணறு இருக்காங்க. அது ஒரு புனித நீரா கருதப்படுது. அந்த புனித நீர் நம்ம தீர்த்தமா நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல இருக்க எல்லா நோய்களும் சரியாயிடும் அப்படின்றது ஸ்ட்ராங்கா நம்பப்படுது. இப்போ டைம் 8:40 இருக்கும். துர்கம் செருவு அப்படின்ற ஒரு இடத்த வந்திருந்தோம். ஆக்சுவலா 8:30க்குலாம் இந்த பார்க் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு தூரம் சென்னையில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால எங்களை உள்ள அலோவ் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ள ஒரு லேக் மாதிரி இருக்கும். இது மொத்தமா ஐடி ஹப் கம்பெனி தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போட்டிங் தான் இருக்குங்க. ஆக்சுவலா அது ஒரு பெரிய லேக் மாதிரி தெரியுது. நான் நடந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ்லயே நியான் லைட் எஃபெக்ட்ல நிறைய அழகான ஒரு செட்டப் இருக்கும். சோ நம்ம அழகா போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த பார்க்ல இருந்து நம்ம பார்க்கும்போது கேபிள் பிரிட்ஜ் பார்த்தா தெரியுதுங்க இல்லையா? சோ இது அழகா இல்லுமினேட் ஆகி ரொம்ப கிராண்டா அழகா தெரியும். பார்க் ரொம்ப பெரிய பார்க். இது வந்து நம்ம ஃபுல்லா சுத்தி ஒரு ரவுண்ட் வரதுக்கே 1 hour மேல ஆயிடும். அதுவும் இல்லாம இங்க வந்து தண்ணி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. வாட்டர் ஃபெசிலிட்டி சுத்தமா இல்ல. குடிக்கிறதுக்கு தண்ணியே என்கிட்ட இல்ல. அதனால நான் வந்துட்டு பாதி தூரம் கூட போக பார்த்தோம். பட் எங்களால போக முடியலன்றதுனால இங்க இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்க அடுத்த விசிட் பண்ண ஸ்பாட் தான் ஜெகநாத் டெம்பிள். பஞ்சாரா ஹில்ஸ்ல இருக்கு இந்த டெம்பிள். நாங்க போன அன்னைக்கு நிறைய அரங்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடந்திருந்தது. ஒடிசால இருக்கிற ஜெகநாத் டெம்பிள் மாதிரியே இந்த டெம்பிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. கோவில்ல அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னா ஈவினிங் 6:30க்கு மேல கோவில் ஆர்கிடெக்சர் லைட்டால எலிமினேட் பண்ணிருக்கோம். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோவில் ஆர்கிடெக்சருக்கு ஷிகாரா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்கிடெக்சரோட ஹைட் பாத்தீங்கன்னா 70 ஃபீட்ல இருக்கு. இந்த கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கு 60 சிற்பிகளுக்கு மேல ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சருக்கு பேரு கலிங்கா அப்படின்னு சொல்றாங்க. மெயின் காட் ஜெகநாத் அண்ட் விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுது. ஜெகநாத் லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லார்ட் ஜெகநாத ஒடிசா, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், அசாம், பீகார், திரிபுரா, மணிப்பூர், பங்களாதேஷ் இப்படி இந்த எல்லா ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஜெகநாத் தான் கும்பிடுறாங்க.